வாழை இலை போட்டு சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க, நான் வாழை இலையில் வந்து மீன் சாப்பிட்ருப்பீங்க, பொள்ளிச்சது, சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வாழை இலையிலே பண்ண கேக் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்டது இல்லையே. வாங்க, இந்த வாழை இலை கேக்கை சாப்பிட தான் நான் வந்திருக்கேன். கொடைக்கானல் ஜெயன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்க அந்த பாக்ஸ் பேக்கரி. பனானா கேக் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பனானா ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் நல்லாவே இருந்தது. பட் ஏன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, வாழை இலை கேட்கணுன்னே வாழை இலை வச்சு அவங்க பேக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அது அப்படி இல்லை. பனானா கேக்கை ஏற்கனவே பேக் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேக்கிங்க்கு மாத்திரம் தான் அந்த வாழை இலை யூஸ் பண்ணி விராப் பண்ணுறாங்க. இதனால டேஸ்ட் ஃப்ளேவர்லாம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஒரே மாதிரி தான் இருந்தது. பிளாஸ்டிக் விராப், பேப்பர்லாம் யூஸ் பண்ணாம நேச்சுரல் பனானா லீஃப் யூஸ் பண்ணனால பிரசன்டேஷன் பார்க்க சூப்பரா இருந்தது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா per piece வந்து 400 to 500 grams, ஒரு அரை கிலோ கிட்ட வரும். அது வந்து 170 rupees சார்ஜ் பண்றாங்க. 170 rupees பிரைஸ் டாக். இவ்வளவு பெரிய பீஸ் வந்து வர்த் தான். நீங்களும் கொடைக்கானல் பக்கம் போனீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.